இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதை டேஸ்டியான நம்ம செஞ்ச சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 600 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. சீரகம், சோம்பு, மிளகு 3ஐயும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் அதில் பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு புரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப கண்ணாடி பதமாக இல்லாமல் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைய நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சிம்முலையே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வரமிளகா இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் வதக்க அதில் உள்ள காரம் அதில் இறங்கிக்கிறோம். இப்போ நல்லா வதக்கின பின்னாடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தூளை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீரகம், மிளகு, சோம்பு பவுடர் அது 3ஐயும் மொத்தமாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே இந்த பவுடரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. சிம்மில் வச்சுக்கிறோங்க, இல்லைன்னா கருகிரும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை வடித்து ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது க்ளோஸ் பண்ணி வைக்கிற வரைய கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. என்ன ட்ரையாக இருக்குது உனத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. மூடி வைக்கவும் நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வரும்போது நல்லா வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இடையில கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. ஸ்மெல்லே எப்படி நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சீரகம், சோம்பு, பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பொடியோட ஸ்மெல்லு நல்லா சிக்கனில் இறங்கி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை தயார். கார்னிஷ்காக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ.